கல்லுப்பை கடாயில் போட்டு வறுத்து பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பெரும்பாலும் நம்மளில் நிறைய பேர் வந்து கல்லுப்பு வந்து வாங்க மாட்டோம். நைஸ் உப்பு வந்து போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நைஸ் உப்பே வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து கல்லுப்பையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. சமையல் செய்யும் போது அளவும் பார்த்திங்கன்னா உப்போட அளவு நம்ம கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். எல்லாருக்குமே வந்து கல்லுப்பு பயன்படுத்த தெரியும் அப்படின்னா வந்து அந்தளவு பயன்படுத்த தெரியாது. ஏன்னா நைஸ் உப்பு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவு போடுவோம். கல்லுப்பு அப்படிங்கும் போது வந்து அதிகமாக வந்து சமையலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து கல்லுப்பு வாங்கி வச்சுட்டு நம்ம கடாயில் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். நல்லா சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கும் போது அதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போய் நமக்கு வந்து நல்லா காஞ்சி நம்ம வந்து வெயிலில் எப்படி காய வச்சா வந்து ஒரு நல்ல உதிரியான ஒரு உப்பு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நமக்கு கிடைச்சிடும். நம்ம நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தாவே ஒரு சூப்பரான ஒரு உப்பு நல்லா கிடச்சிரும் நமக்கு. அதை இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்தெடுத்தாலும் உப்போட தன்மையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2-3 நாள் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஒரு மாதிரி வந்து இந்த தண்ணி கொத்த மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஜாடியிலேயே ஒரு 4-5 அரிசியை வந்து அது கூட சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா வந்து இந்த தன்மையை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்த உப்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிற ஒரு நைஸ் உப்பு மாதிரியே நமக்கு வந்து கிடச்சிரும். இது நமக்கு வந்து கெமிக்கல் இல்லாத வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போதும் பயப்படாமல் நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நைஸ் உப்புலலாம் அதிகமான கெமிக்கல் வந்து சேர்த்து வந்து தான் நமக்கு வந்து வந்துட்டுருக்கு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னா நைஸ் உப்பு உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமான வந்து ஒரு படி அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் பேக்கெட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதே வந்து தெருவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உப்பெல்லாம் வந்து விற்றுட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு 5 படி 6 படி அந்த மாதிரி வாங்கி நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 5 படியே பார்த்திங்கன்னா 100 ரூபாயோ என்னவோ தான். அந்த மாதிரி நம்ம அதிகமான அளவில் உப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி உங்கள் கடை தெருவில் யாராவது வந்து உப்பு விற்றுட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் வாங்கி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண நைஸ் உப்பு வந்து உப்பு ஜாடியில் சேர்த்தாச்சு. நம்ம கடையில் நைஸ் உப்பு வாங்கினோம் அப்படின்னாவே வந்து அதோட தன்மை மாறவே மாறாது. பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவு வந்து மேலே தூக்கி அப்படியே போட்டாலுமே அப்படியே வந்து சல்லன்னு அப்படியே உதிரியாக கொட்டும். அது எவ்வளோவுமே கெமிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பாத்ரூமில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ஒரு துளி போட்டால் போதுங்க, நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக ஆகிடும். எந்த வெள்ளி பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி பூஜை ரூமில் இருக்கிற காமாட்சி விளக்கு தான் வெள்ளி விளக்கு எடுத்திருக்கேன். அது எப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். இப்போ இந்த வெள்ளி காமாட்சி விளக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள். நான் விளக்கு வந்து ஒரு 15-20 நாள் இருக்கும். ஒரு மாதிரி வந்து கருப்பாயிடுச்சு, பிசு பிசுன்னு விளக்கு. இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து கோலமாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பவுட்ரு வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பான்ஸ் பவுட்ரு கூட நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கோதுமை பவுட்ரு, மைதா மாவு இந்த மாதிரி பவுடரில் இருந்தாலுமே அதில் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த மாவோட சூப்பராக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக ஆகிடும். அதை எப்படி தான் நம்ம வந்து விளக்கி எடுத்தாலுமே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மாவு வச்சு நம்ம வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வழித்து எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து புதுசாக தான் நீங்கள் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கேன். நம்ம வந்து விளக்கு அடுப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே புதுசாக ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால் வந்து புதுசாக ஒரு பெரிய ஸ்க்ரப்பராக இருந்துச்சு, அதனால் 2ஆக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு துளியோண்டு பேஸ்ட்டு மட்டும் நம்ம கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். இதுக்காக வெள்ளிப்பொருள்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் போய்ட்டு லிக்யூடோ வந்து பவுடரோ வாங்கி நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்ரூமில் இந்த மாதிரி நம்ம கோல்கேட்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் துளியோண்டு எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். இதுக்காக வந்து வெள்ளிப்பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பொருளும் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பொருளும் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கோல்கேட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளி விளக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம விளக்க
விளக்கு மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வந்து எந்த பொருள் வெள்ளி பொருள் இருந்தாலுமே வந்து இந்த குட்டி குட்டி பவுல், டம்ளர், ஸ்பூன் இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வெள்ளி பொருள் கிச்சனில் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் கருத்து போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கோல்கட் வச்சு நம்ம வந்து அழகாக வந்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம அடுப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு தண்ணியை டிப் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு வந்து க்ளீன் பண்ணும்போது அடுப்பு நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரி இருக்கும். இதுக்காக வந்து நம்ம நிறைய வந்து காசு கொடுத்து வந்து சஃபினாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஜெல் இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்கட் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு காசும் மிச்சம், அதே டைமில் பொருளும் பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோவில் எப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேனோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஓரங்களில் அந்த கார்னர் இடுக்கு இந்த இடத்துலலாம் வந்து நிறைய வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும். பிசுபிசுப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கோல்கேட்டை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 2 டைம் வந்து அந்த விளக்கை க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக அதிகமான நமக்கு தண்ணி செலவும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு விளக்கும் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தொன்னை விளக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு குட்டி வெள்ளி விளக்கு தான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள் எந்தளவு மஞ்சள் படிஞ்சு போய் எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குது. நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சமாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்தாவே நல்லா பளிச்சுன்னு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பொருள் போட்டு க்ளீன் பண்ண கோல்கேட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லாவே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 15-20 நாளைக்கு வந்து நமக்கு அப்படியே வந்து விளக்குன மாதிரியே இருக்கும், நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக. அதுக்கப்புறமா ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து விளக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரப்பரும் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பூஜை பாத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விளக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எப்போதுமே நம்ம பூஜை பாத்திரம் விளக்குறதுக்குன்னு அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ஸ்க்ரப்பர் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கக்கூடாது. நம்ம விளக்குக்கு மட்டும் ஒரு தனி ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு மற்ற பொருள் ஏதாவது கழுவுறதுக்கும் அதை எடுத்து வந்து இந்த மாதிரி வந்து பூஜை பஜாமானும் வந்து விளக்க செய்வாங்க. அந்த மாதிரி விளக்காமல் பூஜை பாத்திரத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விளக்கு வந்து நம்ம சுத்தமாக வந்து விளக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ குட்டி பவுலில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 2 டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணினாவே நல்லா வந்து சூப்பராக நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நான் குட்டி விளக்கு தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். காமாட்சி விளக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம் இருக்குது, நான் வேறு பொருள் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன், அந்தளவு வந்து நல்லா க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கோல்கேட் போட்டு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.